ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜி டிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நீண்ட நாளாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் பல்வேறு கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, February 4 இன்றைக்கி அதுக்கு முதல்ல உள்ள ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது. நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸு ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிஜி டிஆர்பி டிஎன் செட்டு ரெண்டுமே 2024 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஆன்லைன் மோடில் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். 3000 MCQஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுவேன். இந்த 3000 MCQஸ் நான் யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. புதுசாக பிஜி டிஆர்பிக்கு அதனுடைய லெவல்லையும், டிஎன் செட்டுக்கு அந்த இது லெவல்லையும் நான் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். 40 டெஸ்ட்டு வைக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆன்சர் எப்படி ஓரளவுக்காவது நம்மளால் இது பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். 31 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 31க்கு ஆன்சர் சி. 31க்கான ஆன்சர் சி. 32 எக்ஸ்பான்ஷன் ஆஃப் tan theta. 32 டி. 32 டி. 33 பார்த்தீங்கன்னா ஏ. 33 ஏ. 34 ஏ தான். 34ம் ஏ தான். அடுத்து 35 பார்த்தீங்கன்னா பி. 35 பி. 36 பி. 37 ஏ. 38 டி. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ரொம்ப ட்ரை பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் தான். ரொம்ப கரெக்டாக அப்படின்னு தெரியல. இதுதான் ஃபைனல் ஆன்சருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. 39 ஏ. அடுத்து 40 டி. 41 ஏ. 42 ஏ. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 43யும் ஏ தான். இது அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 1 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓவராலாக கொஸ்டின் கொஞ்சம் டஃப் தான். சில கொஸ்டின்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். 44 ஆன்சர் பி.
45 45 ஆன்சர் வந்து ஏ. இதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் நெறைய இருக்கு. பட் ஓவராலா ஜெனரலா பார்த்தா கொஸ்டின் டஃப். எல்லாமே கொஞ்சம் ஒர்க் பண்ணா தான் ஆன்சர் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. 46 வந்து ஏ. 47 ஏ. 48 வந்து பி. 48 பி. 49 டி. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சங்கடமான கொஸ்டினா தான் இருந்தது. ரொம்ப சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். 50 50 வந்து சி ஆன்சர். இதெல்லாம் நம்ம ஆர்மோசார் புக்கில் உள்ள அதே கொஸ்டின் தான். அதனால கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் ஆன்சர் வரும். 51 51 வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான். 51 வந்து ஆன்சர் ஏ. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து 4096 4096 by 6435 இப்படி ஆன்சர் வருது. இது வந்து ஏயா இருக்கலாம் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் ஆன்சர். இது வேணால் ஏதானாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 52 பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து ஆன்சர் எதுவுமே இதில் இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சருமே எனக்கு வரல. அதனால் இது நம்ம கிளைம் பண்ணுற கொஸ்டினில் கூட இருக்கலாம். இது நான் ஆர்மோசார் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். ஆனால் கொஞ்சம் ஆர்மோசாரே கொஞ்சம் நல்ல லெங்க்த்தியாக ஒர்க் பண்ணி தான் காட்டியிருக்காரு. 53க்கு ஆன்சர் வந்து பி. 54க்கு ஆன்சர் ஏ. 55 இதெல்லாம் ஆர்மோசார் புக்கில் உள்ள டைரக்ட் கொஸ்டின் தான். 55க்கு ஆன்சர் வந்து சி. 56 பார்த்தீங்கன்னா 56க்கு ஆன்சர் வந்து பி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட நல்ல 56 வந்து ஆன்சர் பி. நல்ல லெங்க்த்தியான வால்யூம் அப்படின்னு கேட்டாச்சுனாலே ட்ரிபிள் இன்டகிரல் தான். ட்ரிபிள் இன்டகிரல் ரொம்பவே லெங்க்த்தியாக தான் போய்கிட்டு இருக்கு. லெங்க்த்தியான கொஸ்டின் தான் இதெல்லாம். 57க்கு ஆன்சர் வந்து ஏ. 48 ஸ்கொயர் ஃபீட். அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். 58க்கு ஆன்சர் வந்து டி. 58 டி. 59லாம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரையே ட்விஸ்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். 59க்கு ஆன்சர் வந்து சி. 60 ஆன்சர் வந்து சி. 60 ஆன்சர் சி. 61 ஆன்சர் வந்து ஏ. இது கெஸ் பண்ணியிருக்கேன், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 61 ஏ. 62 வந்து ஏ தான். இதெல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாமே ஆர்மோசார் புக்கில் அப்படி டைரக்ட் கொஸ்டின் தான். 63க்கு ஆன்சர் ஏ தான். இதெல்லாம் ஆர்மோசார் புக்லேருந்து டைரெக்டாக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே டிக் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபெமிலியராக உள்ள கொஸ்டின் தான். அடுத்தது 64. 64 வந்து பி. இதுவும் டைரக்ட் ரிசல்ட் தான். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஞ்சம் டைரக்ட் ரிசல்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 64 அதுலேயும் ட்விஸ்டடாக தான் கேட்டிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப லிபரலாக கேட்கல, டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. 65 வந்து பி. கொஞ்சம் யூஜி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் அவங்க லெவல்லேருந்து கொஞ்சம் ஹையர் தான். கொஞ்சம் ஒரு லெவல் கூடுதலாக தான் கேட்டிருக்காங்க. இதில் நிறைய சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் சிஎஸ்ஐஆர் நெட்டில் அதெல்லாம் கேட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். 66 வந்து பி. 67 வந்து ஏ. இது டைரக்ட் கொஸ்டின் தான். 67 ஏ. 68 வந்து ஏ. இந்த டைரக்ட் கொஸ்டினே ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 68 வந்து ஏ. அது கொஞ்சம் கூட டஃப் தான் இந்த கொஸ்டின். 68 69 வந்து டி. இதுவும் நம்ம ஒர்க் பண்ண ப்ராப்ளம் தான்.
சாரி, இது வந்து டி தான் ஆன்சர். 69. 70 பார்த்தீங்கன்னா டி. 70யும் டி. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். 71 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். பூலியன் ரிங். 71ம் டைரக்ட் கொஸ்டின் தான். 72 ஹோம் வி கமா எஃப். இது வந்து பி தான் ஆன்சர் நினைக்கிறேன். டவுட்டாக தான் இருக்கு. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 73க்கு ஆன்சர் பி. இது கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஆனால் இதெல்லாம் பிஜி லெவல் கொஸ்டின் தான். யூஜி லெவலில் எதிர்பார்க்கலன்னா இதெல்லாம். அடுத்தது 74 வந்து பி. இதுலேயும் எனக்கு டவுட் தான். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் திஸ் கொஸ்டின். எனக்கு இது டவுட்டில் தான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். 75 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். 75 வந்து ஏ. 76 பார்த்தீங்கன்னா 76 சி. 76 வந்து சி. 77ம் டி. டைவர்ஜஸ். இது வந்து டைவர்ஜெண்டாக இருக்கும் இந்த கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் உண்மையிலே டஃப்பான கொஸ்டின் தான். ஈஸின்னு சொல்கிறதுக்கே வழி இல்லை. அடுத்தது 78 டி தான். இது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியும். 79 வந்து டி தான். 80 வந்து சி. இதுவும் நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் சொல்லியிருக்கேன். முதல் 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். பாருங்க. ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எக்ஸாக்ட் கீன்னு சொல்ல மாட்டேன். இது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அதை எக்ஸாக்ட் கீ அப்படியே வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களோட ஆன்சர் வந்து இதுலேருந்து மாறுபட்டு இருந்தது அப்படின்னா டோன்ட் வரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கரெக்ட் ஆன்சர்னு நான் எக்ஸாக்டாக சொல்லலை. ஒருவேளை உங்களுடைய ஆன்சர் கூட கரெக்டாக இருக்க முடியும். அதனால் சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய சரியாக எழுதலை அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரி பண்ண வேண்டாம். இன்னும் 100 கொஸ்டின் இருக்குது. அடுத்த 100 கொஸ்டினில் நம்மளுக்கு இதை விட நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் மீதி உள்ள 100 கொஸ்டினுக்கான ஆன்சரை கொடுக்குறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் செட்டு பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.